ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோங்கிறத நீங்க தப்னையிலே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பேச முடியுது. அந்த டைம்ல சரியா எனக்கு அதை பத்தி பேச நேரம் கிடைக்கல. வேற ஒரு டாபிக் முன்னாடி இருந்தனால அதை பத்தி நம்ம பேசிட்டோம். அதாவது போன வாரத்துல இருந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா பேரன் ஸ்கேம் பண்ணிட்டாரா, அவர் கைது செய்யப்படுறாங்களா அப்படின்ட்டு பாலிமர் நியூஸ்லயே இவரை பத்தி நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவரை பத்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இவர் தவறான ஒரு ப்ராடக்ட்டை முன்னிறுத்துறாரு, இவருடைய அந்த ஃபெமிலியர் அந்த ஃபேமஸை வச்சு அப்படி இப்படின்னு பல்வேறு தாக்குதல் பல்வேறு வந்து இவருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ குறி வச்சு தான் தாக்கப்படுறாரு. அதனுடைய பின்னணி என்ன, ஏன் இவருக்கு உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா, ஏன் தவறான ப்ராடக்ட் எதுவும் பண்றாரா அப்படிங்கிற பத்தி முழுவதுமா அதை பேச போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவரை பத்தி சின்னதாக ஒரு விளக்கம். இவர் யார்? ராஜ்குமார் அப்படிங்கக்கூடிய ராஜா பேரன். தன்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் ராஜா பேரன் அப்படின்றத இவர் அறியப்படுறாரு. அதாவது ஒரு கட்டுமஸ்தான அவரோட கெட்டு ஒரு ஆஜானுபாகவான நிஜத்துல, அதாவது சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கெல்லாம் கிடையாது, நிஜமா நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தர், அதாவது நம்முடைய மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஸோ இப்படி ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஆச்சாரமான உடற்கட்டுடன் வந்து இந்த சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சு நிற்கிறத நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடற்கட்டு, அதான் எனக்கு ஏன்னா நம்மளும் ஜிம்முக்கு போறோம், எனக்கு ஜிம் ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போதான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜிம் போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால ஒரு ஆண்பலனா இப்படி தாண்டா இருக்கணும், ஆம்பளனா அப்படிங்கிறதுல ஒரு கெத்து திமிரு இருக்கும்ல. ஸோ அதனால எனக்கு அவரை பிடிக்கும். அவருடைய வீடுகள் நான் கடந்த சில வருடங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஓகேவா? இவர் வந்து சமூக விஷயங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேர்மையான விஷயத்தை தான் முன்னெடுத்து போயிருக்காரு. எதுலையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இந்த மனசுல. அதாவது இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்துறதாகட்டும், இப்போ இந்த உடற்கட்டு எனக்கு வந்திருக்குல்ல, இது எப்படி வந்து தெரியுமா? ஸ்டேஜ் ஏறினா இந்த ஸ்டெராய்டுன்னு ஒன்று போடுவாங்க, இதெல்லாம் எவ்வளவுக்குள்ள வழி தெரியுமா? ஸோ இதெல்லாம் பயன்படுத்தினா நான்லாம் சாகிற தலைவையில போய் உயிர் தப்பி வந்திருக்கேன். அதனால இது யாரையும் பயன்படுத்தாதீங்க அப்படி இப்படி நல்ல கருத்துக்கள் சொல்லி இளைஞர்கள் தவறான சிந்தனைக்கு போற விஷயங்களை கூட அவர் சொல்லி, அதாவது இந்த பாலிசம் அதுல கூட தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து அப்படி சோசியல் மீடியாவில் பேசியிருந்த ஒரு மனுஷன். அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபேமஸ் ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையான குடும்பத்துல வந்து ஜிம் போகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சாம்பியன்ஷிப் நிறைய அவார்டு அதாவது வின் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டேட் லெவலில் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் வின் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் படிப்புலையும் நல்லபடியா படிச்சு போஸ்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, சரியா? இப்படிப்பட்டவர் தனக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஃபேன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம அதை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ட்டு சொந்தமா ஒரு தயாரிப்புல ஒரு ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் உருவாக்குறாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யானை கவனம் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை அவர் முன்னிறுத்தி அதை பிரபலப்படுத்துறாரு, ப்ரொமோட் பண்றாரு. அதுக்கப்புறம் பீமாவளி அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவ்வளவு நாளும் பிரச்சனை கிடையாது. அவர் வந்து தன்னுடைய உடற்கட்டை காமிச்சு எவ்வளவு விஷயங்கள் பேசலாம், அப்பெல்லாம் அவர் மேல எந்த ஒரு தாக்குதலும் வரல. ஆனா இப்போ இந்த விஷயத்தை முன்னிறுத்தும் போதுதான் பயங்கரமான ஒரு தாக்குதல் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம ஊர் சைடுல ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பெண்டர்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு மனுஷன், ஒரு தமிழனா ஒருத்தன் தில்லா சொந்தமான ப்ராடக்ட் தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன், இயற்கையான உணவுகள், அதாவது என்ன மாதிரி உடலுக்கு நல்லது விளைவிக்கும், எந்த கெடுதலும் விளைவிக்கூடாது, நான் சாப்பிட்டு பார்த்து கையால் இடிச்சு சுக்கி மிளகு திப்ளின்னு அதனால சம்பந்தப்பட்ட உணவு பண்டமாக நான் கொடுக்குறேன், இதை வாங்கி சாப்பிடுங்க. இதை சாப்பிடும் போது என்ன மாதிரி ஆஜனபாக உடல்லாம் உங்களுக்கு வராது, அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், உடல் எடை கொடுக்கும் அப்படின்னு 2 பொருட்களை ப்ரொமோட் பண்றாரு. இதனாலதான் இப்ப பிரச்சனையே ஆரம்பிக்குது. கார்பரேட் நிறுவனங்கள் இவரை வந்து நிறைய நிறுவனங்கள் இவர் தேடி அணுகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க, அதுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா ஜிம் சம்பந்தமா இவர் வந்து நிறைய இளைஞர்கள் குறிச்சு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கனால, இவருடைய உடற்கட்டை பார்த்து நிறைய பேருக்கு ஆசை வரனால இவர் வந்து ப்ரொமோட் பண்ண நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் அவர் தவிர்த்துறாரு. இவரா ஒன்று அறிவுப்படுத்தும் போது இங்க அப்பதான் பிரச்சனை வருது. உங்களுக்கு தெரியும்ல, ஐப்பட எத்தனை பேர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம நம்ம கார்பெண்டர்களே ஒன்று நினைக்கும், அதாவது அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கும் போது அதுக்கு எதிர்த்து புதுசாக ஒன்று வருவதை அவங்க வளர விட மாட்டாங்க. அதாவது சொல்லுவார், விஜய் சொல்றார், பிராண்ட் அழிக்கிறதே நான் ஸ்பெசிலிட்டிங்கிற மாதிரி எதுவும் புதுசாக வளரக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மக்கள் தான் நிறைய பேர் அதிகமான ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி இவர் வந்து இப்போ ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுல இவர் ஸ்கேம் பண்றாரு. இவர் தயாரிக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. அது இவ்வளவு சொல்ற அளவுல எந்த ஒரு அளவுமே கார்போஹைட்ரேட் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது குறிப்பா பாலிமர் நியூஸ்காரன் இவர் ஸ்கேன் பண்ணிட்டாரு, இவர் கைது பண்ண போறாங்க அப்படி இப்படி நியூஸ். இதுக்கு நிறைய பேர் ஒத்துக்குறாங்க. சில பேர் நிறைய தமிழ்ல உணர்வு உள்ளவங்க, தமிழ் பையன் ஒருத்தர் இவ்வளவுக்குள்ள வரும்போது அவனை வேறனே கார்பரேட்காரன் இப்படி பண்றான்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை, இவருக்கு வந்து இவ்வளவுக்குள்ள எதிர்ப்புல வர காரணம் இவரு நாம் தமிழ் கட்சி ஆதரிக்காரு. அதாவது தமிழனா தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய இவர் நாம் தமிழுக்கு ஆதரவு நிற்காரு. சோ அது வேற ஒரு காரணம் இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இவர் அடிக்கிறதுக்கு. ஆனா நாம வந்து பத்தி அதுல மாறுபட்டு நிற்கும். நம்மளுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி பேசக்கூடிய அந்த மாறுபட்ட கருத்துக்கள் தான் நம்மளுக்கு பிரச்சனையே தவிர அவங்கள ஆதரிக்கணும் நம்ம எதிரியா பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கும் தமிழ் தேசியம் பிடிக்கும், தமிழனா ஒருத்தர் மேலாண்மை வரும்போது அதை நம்ம சப்போர்ட் பண்ண நினைக்கக்கூடியவங்க. நம்மளுக்கு சீமான் பேசக்கூடிய சாட்டை பேசக்கூடிய கருத்துக்கள் நமக்கு முரண்பாடு.
உருட்டி உருட்டி பேசுறாங்க. மற்றபடி தமிழ் தேசியத்து மேல நமக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் முரண்பாடும் கிடையாது. அதனால இவருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட பத்தி, அதாவது அந்த கரூர் சம்பவத்தோடு இவர் பேசின ஒரு பேச்சு, ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அது எனக்கு ரொம்பவே பிடிக்காது. அதாவது அந்த சம்பவத்துக்கு விஜய் தான் முழு பொறுப்பு இருக்கணும், விஜய் தான் காரணங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதுல மட்டும் நமக்கு மாறுபட்ட கருத்து இந்த ராஜா பரண்ட் இருக்கு. அது முற்றிலுமா தவறு, அது நமக்கு பிடிக்கல. அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். நம்ம நேர்மையை பேசுவோம்ல. மத்தபடி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய உணர்வா இருக்கும்போது நாம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடாது எதுவுமே கிடையாது. ஒரு தமிழனா எஞ்சி வரும்போது நாம இந்த ஊடகத்துல பேசிட்டு இருக்கோம். நம்முடைய சப்போர்ட் இவர் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு தமிழனை எதிர்க்கிறது கார்பரேட்டுக்காரன் அவ்வளவு பேர் சேர்ந்துக்கிட்டு, அதாவது இப்ப இங்க சில பேர் இவருக்கு எதிராக வந்து குச்சாட்டம் வச்சிருக்கான சில பயிர்கள் நான் சொல்றேன். இது நம்ம சின்ன வயசுல இருந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் இதெல்லாம் வந்து குடிச்சா வளரலாம், உடம்புடன் தேகம் கிடைக்கும், நீங்க வந்து அப்படி பண்ண இப்படி எவ்வளவு உத்தாட்டம் இருந்திருக்கு. அதை குடிச்சு எல்லாம் வளர்ந்துட்டானா? எத்தனை ஃபேமஸான அந்த சச்சின் டெண்டுல்கர், தோனி, இப்படி எவ்வளவு பேர் அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாம எந்த ஒரு குறையும் சொல்றது கிடையாது. அது இது இருக்கா அது இருக்க நோண்டி பார்த்தாலும் கிடையாது. இங்கிலீஷ்ல ஏதாவது 4 வார்த்தை பட்டா போதும், உடனே வாங்கி குடிச்சிட்டு அவரே குடிக்காரு, சச்சினே குடிக்காரு, தோனியே குடிக்காரு, நம்ம போய் குடிப்போம். ஆனா ஒரு தமிழன், சுத்தமான தமிழன், நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தன் சொந்தம் ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு, ஒரு கெடுதலும் இல்லை, இதுல இதுதான் இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. அதை வந்து நீ விருப்பப்பட்டா வாங்கி சாப்பிடு, இல்லையா கடந்து போ. அதை விட்டு அவனுக்கு எதிர்த்து சில உட்காந்து இதெல்லாம் முட்டாத்தனமானது, ஆளாருக்கு வந்துடுறானுங்க, லேகியம் வைக்கான். ஏண்டா ஏதாவது சொல்ற போறேன். நிறைய பேர் அந்த வீடியோல கமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், லேகியம் வைக்கிறாங்க, லேகியம் வைக்க இவ்வளவு கூட உடம்பு வச்சுட்டு லேகியம் வைக்கன்னா ஏடா முட்டா போயல. ஒன்ன மாதிரி அவன் லேகியம் வைக்கல. அந்த ஆளு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்காரு, படிச்சு போஸ்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு சைட்ல ஒரு ஜிம் வச்சு நடத்திக்கிட்டு இளைஞருக்கு ஊக்கம் அளிச்சுக்கிட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு தமிழ்நாட்டு மகன் உன் மேல வாங்கி வாரான். உனக்கு அவர் கை கொடுத்து தூக்க முடியலன்னா ஒதுங்கிப்போ. அது என்ன குற்றச்சாட்டு? நொட்டிக்கிட்டு வந்துட்டீங்க அவ்வளவு பேரும். அது வந்து இதை பண்ற அதை பண்றாரு. அது அவர் ஏதாவது தவறா சொன்னாரா? இதை சாப்பிட்டா என்ன மாதிரி ஆஜானுபாகன உடல் கட்டு வரும் அவர் சொன்னாரா? அப்படி ஒரு வீடியோ காட்டிடுறான். நான் அவர் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இதை தெளிவாக நான் பேச நினைக்கிறேன். அதாவது இந்த கார்பரேட் நிறுவனங்கள், நீங்க சிவகார்த்திகேயன் படத்தோட பார்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு மூல செலவு பண்ணி அதை ஒரு அழிக்க பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரையும் அப்படின்ட்டு. அதனாலதான் இவ்வளவுக்குள்ள எதிர்ப்புகள் இந்த மனுஷனுக்கு. பாலிமர் நியூஸ்காரனா எனக்கு தெரிஞ்ச பாலிமர் நியூஸ் நீங்க பாக்காதீங்க, எவ்வளவுக்குள்ள பொய்யான ஒரு விஷயம். அந்த மனுஷன் கரெக்டா எல்லா சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி ப்ராப்பரா லேப் டெஸ்ட் பண்ணி இது இருக்கு, அதெல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா அதுல ஏதோ குச்சம் கண்டுபிடிச்ச மாதிரி. ஏன்னா ஒரு தமிழ்ல ஒரு நம்மள மாதிரி ஒரு ஊருக்காரமே ஒருத்தர் வந்து எதுவும் பெருசா வந்து சாதிச்சிட கூடாது. ஏன்னா இந்த சோசியல் மீடியாவில் அவர் ஆக்கிரமிக்கார்ல, அது அவ்வளவு காட்டுது. இதே ஒரு இங்கிலீஷ்காரன் வேற இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி பில்டர் வந்து ஏதாவது சொன்னா உடனே நம்பிட்டு என்ன தெரியாம வாங்கிடுறது. ஆனா தமிழ்ல நம்ம கூடயே உள்ள நமக்கு வந்து ஒருத்தன் வாழ்ந்து வந்தா மட்டும் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா பழப்பு இது? எனக்கு இந்த கட்சி சாதிலாம் நான் வந்து ஒரு தமிழனா ஒரு தமிழுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். அவருக்கு நாம் தமிழ் கட்சி சப்போர்ட் பண்றவர் தான் இருக்கட்டும். அதனால இப்ப என்ன பிரச்சனை? ஒரு தமிழா ஒரு நல்ல செய்தி முன்னெடுத்து பண்றாரு. அவர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அவர் வந்து பொய்யான செய்தியை சாப்பிடுங்க என்ன மாதிரி உடற்கட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எப்பறம் இதை சாப்பிட்டா எப்பறம் அவனுக்கு ஒன்னே இது வந்து அவர் கஷ்டப்பட்டு அதுலயுமே அவர் திலவத்துல சொல்லுவாரு. அதாவது பாத்தீங்கன்னா அவர் பழைய வீடியோக்கு நீங்க பார்த்து தெரியும். இந்த ஜிம்ல இப்ப என்னோட உடன்படிலாம் இருக்கலாம், இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டெராய்டு பயன்படுத்திருக்கேன், அதனால பக்க வழிகள் நிறைய எனக்கு வந்திருக்கு, நான் உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன், நீங்க யாரும் பயன்படுத்தாங்க, இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட மனுஷன், எல்லாத்தையும் ஓப்பனா பேசக்கூடிய மனுஷன், எல்லா விஷயம் சாதிய மதம் எதுவும் பார்க்காம இல்ல இருக்குல்ல. அதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட், அவருடைய வீடியோக்கு நீங்க பார்த்து ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் வைப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நீ யாருக்கும் சாதிச்சவன் கிடையாது, நீ தாண்டா உனக்கு ஹீரோ, உன்னை விட மிஞ்சின எவன் கிடையாதா, நீ யாருக்கும் இறங்கி போகாத அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் வசனம் அழகா சொல்லுவார். அது உண்மையிலே எல்லாருக்கும் பொருந்தும். நான் வந்து அதை எப்பவுமே கடைபிடிக்கிறேன். அதனால தான் யாரையும் நான் தூக்கி பிடிச்சு பேச மாட்டேன். நம்மளுக்கு வந்து பிடிக்கணும், அதுக்கு ஆதரவால தான். மற்றபடி யாரும் தூக்கி பிடிச்சி பயங்கரம் தள்ளி அப்படிலாம் கிடையாது. புரியுதா? அது எல்லாருக்குமே இருக்கணும். நம்மளை விட உயர்ந்த எவனும் கிடையாது, தாழ்ந்த எவனும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாரும் சமம் தான், அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஒரு இதோட கெத்த திமிரா நம்ம ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள அதை முன்னெடுத்து ஒரு வளர்ந்து வரும்போது இல்லை, அதுக்கு எதிராக அவ்வளவு பேர் வரும்போது நாம ஒரு சப்போர்ட் பண்ணணும் பண்ண மாட்டோம். இந்த சோசியல் மீடியாவில் நாம வந்து பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆதரவு ராஜா பரனுக்கு 100% உண்டு. ஸோ ப்ரோ நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா இங்க கதறல் சத்தம் எதிரிகள் அதிகமாக வருவான். இப்போ இவர் வந்து பெருசா ஒரு ஃபெமிலியன் ஆகாம இருந்திருந்தா இது பிரச்சனையே வந்து இருக்காது. இவர் வந்து பெருசா வளர்ந்துட்டாரு, இவருக்கு நிறைய ஃபாலோஸ் இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் ஒரு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு உடனே வந்துட்டாங்க அவ்வளவு பேரும். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பின்வாங்கலாம் மாட்டாரு, அந்த கேரளம் கிடையாது, நம்ம இருக்காரு அவ்வளோ தூரத்தில் விட்டு கொடுத்து தான் போக மாட்டாரு, கெத்த நிப்பாப்ல. ஸோ இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு இந்த குழம்பிருந்தார், நான் என்னடா தப்பு பண்ணு அப்படின்னு கேட்டாரு. ஸோ அப்பவே நான் இவருக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடணும்னு. ஸோ அதனால இன்னைக்கு இன்னொரு வீடியோ. ஸோ ஒரு தமிழை மேலே வரும்போது அவருக்கு இந்த தமிழை எப்பவும் சப்போர்ட் நிற்பா, அதுவும் இந்த நான் பொல்லாதவன் சப்போர்ட்டா நிற்பா. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கார்பரேட் நிறுவனம் என்னெல்லாம் பண்றானுங்க, எவ்வளவுக்குள்ள ஊடகங்கள் அதாவது ஒரு தமிழனுக்கு எதிராக இங்க திரும்பி நிக்கி. ஸோ அப்படிங்கிறது நீங்க பார்ப்பீங்க.
உங்களுக்கு இந்த ராஜாபரண கட்சி ரீதியா நீங்க வந்து எல்லாம் பார்க்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சியில ஒரு விதம் பிடிச்சிருக்கலாம். நாம் தமிழ் கட்சியில எனக்கு சீமான் சாட்டி பேச விஷயங்கள முரண்பாடு இருக்கு. தமிழ் தேசியில இந்த முரண்பாடு கிடையாது. தமிழ் தேசியங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஓகேவா? அவருக்கு அவங்க மேல ஏதோ மத்ததை விட அது பெட்டரா தெரியுது, அதனால அவர் கொண்டாடுறாரு. ஸோ அதனால அதை தவிர்த்துட்டு ஒரு ராஜாபரணம் உங்களுக்கு உண்மையிலே அவர் பண்ற விஷயம் நல்லதா கெட்டதா, அவர் நல்ல விஷயங்களை பேசுறா இல்லையா, இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறாரு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன தெரியுது, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சப்போர்ட் இருக்கா இல்லைங்கிறத உங்களுடைய கருத்துல இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? பாய்.